நண்பர்களுக்கு வணக்கம். ஒரு நாடோ ஒரு மாநிலமோ வளர்ச்சி பாதையிலே சென்று முன்னேறுவதற்கு சில அடிப்படையான பொருளாதார கோட்பாடுகள் பிரின்சிபிள்ஸ் இருக்கின்றன. அந்த கோட்பாடுகளை எல்லாம் மீறினால் இன்றைக்கு ஏதோ நிம்மதியும் மகிழ்ச்சியும் கிடைப்பதைப் போல இருக்குமே தவிர நாளைய வளர்ச்சி மிகவும் பாதிக்கப்படும். மேலும் இந்த பொருளாதார கோட்பாடுகள் எல்லாம் ஆள்வது பாஜகவா, திமுகவா, ஆம் ஆத்மி பார்ட்டியா என்றெல்லாம் பார்ப்பதில்லை. யாராக இருந்தாலும் இந்த கோட்பாடுகள் அனைவருக்கும் சமம்தான். அதுவும் யாராக இருந்தாலும், எந்த கட்சியின் ஆட்சியாக இருந்தாலும் திராவிட மாடலை பின்பற்றினால் உருப்படவே முடியாது. பல நாட்கள் முன்பு வெளியிடப்பட்ட ஒரு வீடியோவிலே தீயாய் பரவும் திராவிட மாடல் என்கின்ற தலைப்பை கொண்ட வீடியோவிலே திமுகவை பார்த்து மற்ற மாநிலங்களும் எப்படி உருப்படாமல் போய்கொண்டிருக்கின்றன என்பதை குறிப்பிட்டிருந்தேன். குறிப்பாக இந்த மகளிர் உரிமை தொகை, அப்படிப்பட்ட ஓர் இலவசம் கஜானாவுக்கு பெரிய சிக்கலை தோற்றுவிக்கின்றது. மற்ற நலத்திட்டங்களுக்கும் நாளைய பொருளாதார வளர்ச்சிக்கும் பணம் இல்லாமல் போய்விடுகின்றது. இந்த விஷயத்திலே திமுக ஒரு பச்சை பொய்யை கூறி தவறான வாக்குறுதியை கொடுத்து ஆட்சியை பிடித்தது. எல்லோருக்கும் மகளிர் உரிமை தொகை, எல்லா மகளிருக்கும் உரிமை தொகை என்று கூறிவிட்டு அதன் பிறகு அதிலே இருந்து பின்வாங்கி தகுதி உள்ளவர்களுக்கு என்று மாற்றினார்கள். கொஞ்சம் கூட வெட்கமே இல்லாமல் இப்படி செய்வதிலெல்லாம் திமுகவினர் கை தேர்ந்தவர்கள். இது நாம் எல்லோரும் அறிந்த விஷயம்தான். இப்படி சில வருடங்களை கழித்துவிட்டு, அதாவது ஒரு குறிப்பிட்ட பகுதியினருக்கு மட்டும் மகளிர் உரிமை தொகையை கழித்துவிட்டு இப்பொழுது பயனாளிகளின் எண்ணிக்கையை விரிவாக்கம் செய்ய போவதாக பேசிக்கொண்டிருக்கின்றார்கள். வரப்போகின்ற சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டுத்தான் இப்படி செய்கின்றார்கள் என்பது ஒரு சிறிய குழந்தைக்கு கூட தெரியும். இதனால் தமிழ்நாட்டின் மற்ற நலத்திட்டங்கள் பாதிக்கப்படுகின்றன. அதை தவிர தமிழ்நாட்டின் நாளைய வளர்ச்சியும் பாதிக்கப்படுகின்றது. இப்பொழுது அதே மாடலை மற்றவர்களும் பின்பற்ற ஆரம்பித்திருக்கின்றார்கள். கர்நாடகா, மகாராஷ்டிரா, டெல்லி என்று சொல்லிக்கொண்டே போகலாம். தமிழ்நாடு உட்பட இந்த எல்லா மாநிலங்களுமே இப்பொழுது சிக்கலிலே இருக்கின்றன, பொருளாதார நெருக்கடியிலே இருக்கின்றன, நிதி நெருக்கடியிலே இருக்கின்றன. அந்த நெருக்கடியெல்லாம் அவர்கள் தங்களுக்கு தாங்களே ஏற்படுத்தி கொண்ட நெருக்கடிகள் தான். ஆனால் தேர்தல் அரசியலிலே வேறு என்ன செய்ய முடியும்? ஒருவர் வாக்களித்தால் அதை போலவே அல்லது அதை விட அதிகமாக இன்னொருவர் வாக்களிக்க வேண்டி வருகின்றது. இல்லாவிட்டால் ஆட்சியை பிடிக்கவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை உருவாகிவிட்டது. இப்படி தொடர்ந்து நடந்து கொண்டே போகின்றது. கஜானா காலியாகின்றது. வளர்ச்சி திட்டங்களுக்கு பணம் இருப்பதில்லை. மாநிலத்தின் வருங்காலம் பெரிய அளவிலே பாதிக்கப்படுகின்றது. இப்படி ஒருவரோடு ஒருவர் போட்டி போட்டுக்கொண்டு உற்பத்திக்கு உதவாத இலவசங்களை அள்ளி வீசுவதை காம்பெட்டிட்டிவ் பாப்புலிசம் என்று சொல்வார்கள். போட்டி போட்டுக்கொண்டு தவறான வழிகளிலே மக்களை கவர்வது என்று இதை தமிழ்படுத்தலாம். மகாராஷ்டிரத்திலே இருக்கின்ற பாஜக கூட்டணி அரசாங்கமும் இப்பொழுது இந்த சிக்கலை சந்தித்து கொண்டிருக்கின்றது. அங்கே நடப்பது பிஜேபி தலைமையிலான ஆட்சி. ஏக்நாத் ஷிண்டே அவர்களின் தலைமையிலான சிவசேனாவும் மற்றும் அஜித் பவார் அவர்களின் தலைமையிலான ராஷ்டிரவாத காங்கிரஸ் பார்ட்டியும் கூட்டணி கட்சிகள். இந்த மூன்று கட்சிகளும் பிஜேபி, என்சிபி மற்றும் ஏக்நாத் ஷிண்டே சிவசேனா சேர்ந்துதான் அங்கே ஆட்சி நடத்துகின்றன. தமிழ்நாட்டிலே மகளிர் உரிமை தொகையைப் போல மகாராஷ்டிராவிலே லட்கி பஹன் என்கின்ற ஒரு திட்டத்தை வாக்குறுதியாக அளித்து ஆட்சிக்கும் வந்து இப்பொழுது அந்த திட்டத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கின்றது மகாராஷ்டிரா அரசாங்கம். ஆனால் இதனால் மற்ற நலத்திட்டங்கள் பெருமளவிலே பாதிக்கப்படுகின்றன. மற்ற துறைகளுக்கு அரசாங்கம் ஒதுக்குகின்ற பணம் குறைகின்றது. அதுவும் வெகுவாக குறைந்துவிட்டு போகின்றது. நாளைய வளர்ச்சியை பற்றி கூட நான் கூறவில்லை. இன்றே நடக்கின்ற வேறு சில இலவசங்களுக்கான மற்றும் மானிய விலையிலே கொடுப்பதற்கான நிதியெல்லாம் இப்பொழுது ஒதுக்க முடியாமல் போய்விட்டது என்றே சொல்லலாம். மகாராஷ்டிராவிலே பிஜேபி கூட்டணி ஆட்சியிலே இடம்பெற்றிருக்கின்ற சகன் பூஜ்பல் என்பவர் இதை சுட்டிக்காட்டியிருக்கின்றார். அவர் அந்த மாநிலத்தின் சிவில் சப்ளைஸ் மினிஸ்டர், நுகர் பொருட்கள் அமைச்சர். அவர் என்ன புலம்பி தள்ளி இருக்கின்றார் என்றால், இந்த லட்கி பஹன் திட்டத்தினாலே என் கீழே இருக்கின்ற துறைகளுக்கு ஒதுக்கப்படுகின்ற நிதி குறைந்து போய்விட்டது. சிவபோஜன் என்கின்ற ஒரு திட்டம் இருக்கின்றது. சுமார் 50 ரூபாய் பெருமானமுள்ள சாப்பாட்டை அரசாங்கம் 10 ரூபாய்க்கு கொடுக்கின்றது. அதாவது மிகுந்த மானியம் கொடுத்து மலிவு விலையிலே கொடுக்கின்றது. இந்த லட்கி பஹன் திட்டத்தினால் அதற்கு பணம் ஒதுக்க வேண்டி இருப்பதனால் இந்த சிவபோஜன் திட்டத்திற்கு ஒதுக்கப்பட வேண்டிய பணம் குறைந்து போய்விட்டது. ஆக
ஒரு விதமான இலவசம், ஒரு விதமான மக்கள் நில திட்டம் இன்னொரு விதமான மக்கள் நல திட்டமாக ஆகின்றதே தவிர புதிதாக எதுவும் நடந்து விடுவதில்லை. ஆனாலும் இதிலே மக்கள் மயங்கி விடுகின்றார்கள், வாக்களிக்கின்றார்கள், அரசியல்வாதிகள் அதிலே கொழிக்கின்றார்கள். பாஜகவாக இருந்தால் என்ன, திமுகவாக இருந்தால் என்ன, யாராக இருந்தால் என்ன. ஆனால் பாஜக அரசாங்கம் பொய் கூறி ஆட்சிக்கு வந்து விடவில்லை. தகுதியானவர்களுக்கு மட்டுமே கொடுக்கப்படும் என்று அறிவித்தார்கள். அதை செய்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த திட்டத்திலே பயனாளியாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்ற பெண்மணிக்கு மாதம் 1500 ரூபாய். ஆக சொன்னதை செய்கின்றார்கள், பொய் கூறி ஏமாற்றி விடவில்லை. ஆனாலும் பிரச்சனை இருக்கத்தான் செய்கின்றது. மற்ற துறைகளுக்கு ஒதுக்கப்படுகின்ற பணம் குறைகின்றது. வளர்ச்சிக்கான நிதி ஒதுக்கீடும் விழுந்துபட்டு போகின்றது, குறைந்துபட்டு போகின்றது. இப்படி குறை சொல்லிய சகன் புஜ்பல் அவர்களின் கூற்றையே கேளுங்கள். அவர் என்ன சொல்கின்றார்? மற்ற மக்கள் நல திட்டங்களுக்கு ஒதுக்கப்படுகின்ற நிதி குறைகின்றது என்றுதான் அவர் புலம்பியிருக்கின்றார். ஆக வளர்ச்சி திட்டத்துக்கான நிதி ஒதுக்கீடு குறைந்துவிட்டது என்று அவர் புலம்பவில்லை. அதை பற்றி அவர் சிந்தித்தாரா என்பதே தெரியவில்லை. இதை போன்ற ஒரு பிரச்சனையிலே தான் கர்நாடக மாநிலமும் மாட்டிக்கொண்டு விழிக்கின்றது, டெல்லியும் மாட்டிக்கொண்டு விழிக்கின்றது. தொலைதூர பார்வையை கொண்டு பார்க்கும்பொழுது இப்படிப்பட்ட இலவச திட்டங்கள் உண்மையான இலவசங்களே இல்லை. ஒரு விதமான இலவசம் மறுக்கப்பட்டு இன்னொரு விதமான இலவசம் அறிவிக்கப்படுகின்றது, அவ்வளவே. புதிதாக யாருக்கும் எதுவும் கிடைத்து விடுவதில்லை. அதை தவிர எதிர்கால வளர்ச்சியும் ஒரு பெரிய கேள்விக்குறியாக ஆகிவிடுகின்றது. நமது பிரதமராகிய திரு நரேந்திர மோடி அவர்கள் இந்த ஆபத்தை உணர்ந்திருக்கின்றார். அதை பற்றி ரெவடிகல்ச்சர், இலவசங்கள் பழக்கம் என்று அவர் கிண்டலடித்திருக்கின்றார். இதை தடுப்பதற்கோ குறைப்பதற்கோ என்ன செய்யலாம் என்று கூட அவர் ஆலோசித்தார். உச்ச நீதிமன்றமும் இதை கவலையோடு கவனித்தது. இந்த ரெவடிகல்ச்சர் இலவசங்களையும் மானியங்களையும் கட்டுக்குள்ளே கொண்டு வர வேண்டும் என்று அது கருத்து தெரிவித்தது. உச்சநீதிமன்றம் கருத்து தெரிவித்தது. இதற்காக ஒரு குழுவை அமைத்து ஆவண செய்ய வேண்டும் என்றும் கருத்து கூறியது. ஆனால் மோடி அவர்கள் கூறியதும் சரி, உச்ச நீதிமன்றம் கூறியதும் சரி, அதன் பிறகு வேகம் பெறவில்லை. நாட்டிலே இந்த விஷயத்திலே உரிய கவனம் செலுத்தப்படவில்லை. இது ஓர் அரசியல் பிரச்சனை. ஓர் அரசியல் கட்சி இலவச வாக்குறுதிகளை அள்ளி வீசினால் மற்ற கட்சிகளும் தேர்தல் அரசியலை முன்னிட்டு அவ்வாறே செய்ய வேண்டியிருக்கும். எனவே ஒட்டுமொத்தமாக அனைத்து கட்சிகளுக்கும் பொருந்துகின்றார் போல ஒரு வழிகாட்டும் நடைமுறை தேவை என்று உச்ச நீதிமன்றமும் கருதியது, நரேந்திர மோடி அவர்களும் கருதியது. அது சரிதான், அந்த கருத்து சரிதான். ஆனால் அது வேகம் எடுக்கவில்லை, செயலாக்கம் பெறவில்லை. இந்த மானாவாரியான இலவசங்கள் என்கின்ற பாதையிலே போவது சரியான செயல் இல்லை. என்றோ ஒரு நாள் இதெல்லாம் சரியில்லை என்று உணர்ந்து கொண்டால் கூட அந்த நிலைமையை சரி செய்வது கடினமாகிவிடும். இலவசங்களை வாக்குறுதிகளாக அளித்துவிடலாம், அவற்றை அந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றவும் செய்யலாம். ஆனால் நிதி நிலைமை மோசமாக போகும் பொழுது இப்படிப்பட்ட இலவசங்களையெல்லாம் வெகுவாக குறைத்தால் அல்லது முற்றிலுமாக நிறுத்தினால் பொதுமக்கள் கடும் கோபத்துக்கு உள்ளாவார்கள். புரட்சி கூட வெடிக்கலாம். அண்மையிலே பிரான்ஸ் நாட்டிலே இதுதான் நடந்தது. சில நாட்களுக்கு முன்பு அதை பற்றி ஒரு வீடியோ வெளியிட்டிருக்கின்றேன். அதை பார்த்து விவரங்களை தெரிந்து கொள்ளுங்கள். இந்த கோணத்திலே இருந்து பார்க்கும்பொழுது தமிழ்நாடு, கர்நாடகா, மகாராஷ்டிரா, டெல்லி முதலிய மாநிலங்கள் தவறான வழியிலே தான் செல்கின்றன. அவற்றிலேயும் தமிழ்நாட்டின் நிலைமை மிக மிக மோசம். ஏனென்றால் தமிழ்நாடு அரசாங்கம் கண்களை மூடிக்கொண்டு எக்கச்சக்கமாக கடன் வாங்குகின்றது. அந்த கடன்களிலே ஒரு பகுதி செலவுகளை சமாளிப்பதற்காக பயன்படுத்தப்படுகின்றது. இது ஒரு மிகவும் அபாயகரமான நிலைமை. சில நாட்களுக்கு முன்பு இதை பற்றியும் ஒரு வீடியோ வெளியிட்டிருக்கின்றேன். விருப்பம் இருப்பவர்கள் அந்த வீடியோவை பார்த்து தெரிந்து கொள்ளலாம், விவரங்களை அறிந்து கொள்ளலாம். ஆனால் மற்ற மாநிலங்கள், உதாரணத்துக்கு மகாராஷ்டிரா, கண்களை மூடிக்கொண்டு இப்படி கடன் வாங்கி விடுவதில்லை. அது ஓரளவு சிறிது ஆறுதல் அளிக்கின்றது. ஆனால் அந்த மாநிலமும் தமிழ்நாட்டை பின்பற்றி தவறான செயலைத்தான் செய்கின்றது என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. தமிழ்நாட்டை போல கண்களை மூடிக்கொண்டு கடன் வாங்கிவிடவில்லையே தவிர இப்படிப்பட்ட செலவினங்களினாலே மகாராஷ்டிரா அரசாங்கமும் கண்கள் பிதுங்கி நின்று கொண்டிருக்கின்றது. தமிழ்நாட்டை போல அவ்வளவு மோசம் இல்லை, கடன் வாங்கி செலவழித்து விடவில்லை என்று வேண்டுமானால் சொல்லலாமே தவிர அவ்வளவு மோசம் இல்லை என்று சொல்லும் பொழுதே ஓரளவு மோசம் என்பதையும் உணர வேண்டியிருக்கின்றது. கர்நாடக முதல்வரான சித்தராமையா அவர்கள், டெல்லியின் முதல்வரான ரேகா குப்தா அவர்கள், இவர்கள் எல்லோருமே தலையை சொரிந்து கொண்டு தான் இருக்கின்றார்கள். ஏற்கனவே கூறியதைப் போல இப்படிப்பட்ட பைத்தியக்காரத்தனங்களுக்கான
தீர்வு, இப்படிப்பட்ட பைத்தியக்காரத்தனம் நிறைந்த இலவசங்களுக்கான தீர்வு அரசியல் கட்சிகளிலே இருந்து வரப்போவதில்லை. நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம் வாயிலாக வந்தால்தான் உண்டு. அது எப்பொழுது நடக்கும், எவ்வளவு நடக்கும் என்பது யாருக்கும் தெரியாது. மக்கள் விழித்து கொண்டால்தான் உண்டு. நன்றாக முழுமையாக புரிந்து கொண்டால்தான் உண்டு. இலவசம் என்கின்ற ஒன்று இல்லவே இல்லை. இலவசம் இல்லை, இலவசம் இல்லவே இல்லை. இலவசத்தை கற்பித்தவன் முட்டாள், அதை பரப்புபவன் காட்டுமிராண்டி என்று வேண்டுமானால் நாம் அறைகூவல் விடுக்கலாம். மக்கள், வாக்காளர்கள் உணர வேண்டும். இப்போதைக்கு வேறு வழியே இல்லை. வாழ்க பாரதம். ஜெய் ஹிந்த்.